ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக தான் நான் சிவகாசி ஐயனானா ஜானகியம்மாள் காலேஜில் நடந்த சம்பவத்தை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்தேன். இதை பற்றி என்னுடைய ஒப்பீனியன் தான் இந்த வீடியோ. யார் பக்கம் தப்பு இருக்கு, பிரின்சிபல் அண்ட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் மேலேயா இல்ல பாதிக்கப்பட்ட மாணவி சோலைராணி மேலேயா, அதை தான் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போறோம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னை பத்தின ஒரு முக்கியமான விஷயம், நான் வளர்ந்த ஊர் சிவகாசினா, அதை விட முக்கியமான விஷயம், நான் 2008 இருந்து 2011 வரைக்கும் இதே சிவகாசி ஐயனானா ஜானகியம்மாள் காலேஜில் தான் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சோ என்னுடைய காலேஜ் அனுபவங்கள் எல்லாத்தையும் அடிப்படையா வச்சு ரெண்டு தரப்புலையும் நடந்த தவறுகள், நியாயங்கள், அநியாயங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் காலேஜ் சார்பாக தான் பேசுவேன் நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா தாராளமா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பிகாஸ் நான் எந்த சென்சேஷனல் வீடியோ போட்டாலும் அதுக்கு வியூஸ் போனாலும் சரி போகாட்டாலும் சரி ரெண்டு தரப்பு நியாயங்களை அலசி ஆராய்ச்சிட்டு தான் எப்பவுமே வீடியோ போடுவேன். அதுக்கு முன்னால பாதிக்கப்பட்டு இறந்து போன மாணவி சோலைராணிக்கு ஆழ்ந்த அஞ்சலிகளை இறந்துகளை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நடந்த சம்பவம் என்னன்னு பார்ப்போம். போன 2025 டிசம்பர் மாசம் செகண்ட் இயர் பிசிஏ படிச்ச சோலைராணிங்கிற பொண்ணு தன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து எடுத்த போட்டோவை இன்ஸ்டா ஸ்டோரியில அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுவும் பிரைவேட்ல. ரொம்ப முக்கியமா அந்த போட்டோ காலேஜ் கேம்பஸ்ல எடுக்கப்பட்ட போட்டோ கிடையாது. அதனால பிரின்சிபலுக்கோ காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கோ இந்த விஷயத்துல தலையிட அனுமதி கிடையாது. அந்த பொண்ணை விசாரிக்கிறதுக்கான உரிமையும் கிடையாது. பிகாஸ் இப்போ பேரண்ட்ஸ்களுக்கு மேஜரான தன்னுடைய பையனுடைய பொண்ணுடைய காதல் விவகாரங்கள்ல அவங்களுடைய சாய்ஸ்களை தலையிட உரிமை கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. அதனால காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிரின்சிபலுக்கு அந்த பொண்ணை என்கொயரி பண்றதுக்கான உரிமை அதிகாரம் கிடையாது. உண்மைக்கு என்ன நடந்திருக்குன்னா, தப்பு எங்க இருந்து யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா, இந்த போட்டோவை காலேஜ் கேம்பஸ் உள்ள எடுத்திருக்காங்கன்னு சம்பவத்தை மாத்தி திருச்சி சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்ல ஒரு பொறாமை பிடிச்ச கருப்பு ஆடு ஹெச்ஓடி வரைக்கும் இந்த மேட்டரை கொண்டு போய் அதை ஹெச்ஓடி அம்மா இந்த சோலைராணியை பிடிச்சு விசாரிச்சு, இனிமே நீ இப்படி பண்ணக்கூடாதுமா, போட்டோ எடுக்க கூடாது, இன்ஸ்டால அப்லோட் பண்ணக்கூடாது, காதல் எல்லாமே காலேஜ் கேம்பஸ்க்கு வெளியில தானே அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லி அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி வாங்கி மேட்டர் அப்படியே டிபார்ட்மெண்ட் லெவல்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே சோலைராணி கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனா பொறாம பிடிச்ச அந்த கருப்பு ஆடுதான் சமாதானம் ஆகாம இது பிடிக்காம இன்னும் சோலைராணியை டார்ச்சர் பண்ணணும்னு அட்டெண்டர் மணிமாறன் மூலமா அந்த போட்டோவை பிரின்சிபல் வரைக்கும் கொண்டு போக வச்சு அவர்கிட்ட அந்த போட்டோவை காலேஜ் கேம்பஸ் உள்ளதான் எடுத்திருக்காங்கன்னு போய் சொல்லி அந்த மேட்டரை திருப்பி ரீஓபன் பண்ண வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால அந்த காலேஜ்ல நான் சர்வீஸ்ல இருந்தப்ப இதே மாதிரி லவ் பஞ்சாயத்துகள் ஓடி இருக்கு. ஆனா அதெல்லாம் காலேஜ் கேம்பஸ்க்கு வெளியில நடந்ததுனால காலேஜ் அந்த அளவுக்கு சீரியஸா எடுக்கல. ஆனா இந்த போட்டோ ஷூட் காலேஜுக்குள்ளதான் நடந்ததுன்னு பிரின்சிபல் கிட்ட அந்த மணிமாறன் பார்த்து பேச போய் கடைசியில் என்கொயரி வரையும் போயிடுச்சு இந்த மேட்டர். பிரின்சிபல் அசோக் ஜனவரி 19ஆம் தேதி அந்த பொண்ணுடைய அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. இது காலேஜோட வழக்கமான ஒரு நடவடிக்கை தான். பையன் பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் ரொம்ப சிவியரான ப்ராப்ளம்னா பேரண்ட்டை கூட்டு வர சொல்லுவாங்க. இங்கேயும் அதான் நடந்திருக்கு. ஆனா அன்னைக்கு காலேஜ் பிரின்சிபல் பண்ண தப்பு என்னன்னா, இந்த அம்மாவை வர சொல்றதுக்கு முன்னாடி ஹெச்ஓடி தீவிரமா விசாரிச்சிருக்கலாம். அதுக்கு அந்த ஹெச்ஓடி அம்மா சொல்லியிருக்கலாம், சார் இந்த மேட்டர் எங்க டிபார்ட்மெண்ட் லெவல்ல பேசி முடிச்சிட்டோம், அந்த பொண்ணு கிட்ட இருந்து அப்பாலஜி லெட்டர் வாங்கியாச்சு, இப்ப அவ மாறிட்டா, அதோட அந்த மேட்டர் முடிஞ்சது சார்னு ஹெச்ஓடி இந்த இடத்துல அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ண வச்சிருக்கலாம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. 20ஆம் தேதி பிரின்சிபல் அம்மாவையும் பொண்ணே வர சொல்லி நீங்க ரெண்டு பேரும் ஹெச்ஓடியை பார்த்துட்டு வாங்க ஹெச்ஓடி அனுப்பியிருக்காரு. ஹெச்ஓடி அம்மா நீங்க ரெண்டு பேரும் பிரின்சிபலை பார்த்துட்டு வாங்கன்னு இந்த ரெண்டு பேரும் பிரின்சிபல் கிட்ட அனுப்பியிருக்காங்க. இப்படியே இந்த ரெண்டு பேரும் அம்மாவையும் பொண்ணையும் மாறி மாறி அலைய விட்டுருக்காங்க. இல்ல இந்த ஹெச்ஓடி அம்மாவது, சரிம்மா பிரின்சிபல் ரொம்ப பிஸியா இருக்காரு, உங்க பொண்ணுகிட்ட நான் ஏற்கனவே விசாரிச்சு முடிச்சிட்டேன், இனிமே இந்த மாதிரி தப்பு நீங்க நடக்காம பாத்துக்கோங்க, பொண்ணுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுங்கன்னு அன்னைக்கே அந்த அம்மாவை திருப்பி வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த ஹெச்ஓடி அம்மா நீங்க நாளைக்கு மறுபடியும் வந்து பிரின்சிபலை பாருங்கன்னு திருப்பி அனுப்பியிருக்காங்க. இப்படியே அம்மாவும் பொண்ணும் பிரின்சிபல் ரூமுக்கும் டிபார்ட்மெண்ட் ரூமுக்கும் மாறி மாறி அடைஞ்சிருக்காங்க. பிரின்சிபல் ரூம் வாசல்ல நின்றுகிட்டே இருந்திருக்காங்க. இதை காலேஜ் கேம்பஸ்ல நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. இதை ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணி தான் சோலைராணிங்கிற அந்த பொண்ணு 20ஆம் தேதி ராத்திரி 7 மணிக்கு ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்காங்க. இதுதான் உண்மைக்கே நடந்த சம்பவம். இதை கேட்கும் போதே உங்க எல்லாருக்கும் பிரின்சிபல் மேல, அந்த ஹெச்ஓடி மேல, மேனேஜ்மெண்ட் மேல ரொம்ப ஆத்திரமா வருதுல எனக்கும் இருந்தது. ஏன்னா இது சிம்பிளா முடிய வேண்டிய மாட்டாரு. ஆனா இதுல இன்னொரு பக்கத்தை நம்ம ஆராய வேண்டியிருக்கு.
அதுக்கு முதல்ல நம்ம ஏஜே காலேஜினுடைய கம்ப்ளீட் ப்ரொஃபைல் தெரிஞ்சாகணும். சும்மா அந்த தற்கொலை மதங்கூரி பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது. ரெண்டு பக்கமும் உண்மையை நீங்க ஆராயணும். சோலை ராணி, அஜித் குமார், கவின், ரிதன்யா, கோழிக்கோடு தீபக் மாதிரி சிங்கிள் மனிதர்கள் மரணமடையும் போதெல்லாம் மதன் கௌரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இவங்க மரண சம்பவங்களுக்கு காரணமானவங்களை பத்தி ரொம்ப கோபமா குதிச்சு பேசுவாரு. ஆனா கரூர்ல அவருடைய அண்ணா 41 பேர் மரண சம்பவத்துக்கு காரணமாயிட்டாரு. ஆனா அந்த 41 பேர் இறந்ததுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் தெரிவிக்காம எங்க அண்ணா சொல்லிக்கிட்டு எங்க அண்ணா சிபிஐ என்கொயரி அட்டன் பண்ண போறாரு, சிபிஐ என்கொயரிக்கு ப்ரொபோஸ் பண்ண அவரே அந்த சிபிஐ என்கொயரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போனாரு. அதனால தான் நானும் கருப்பு டிஷர்ட் போட்டுக்கிட்டு இந்த வீடியோல உங்க முன்னால பேசிக்கிட்டு இருக்கேன்னு மதன் கௌரி மாதிரியான தற்கொலைகள்லாம் இந்த மாதிரி பயங்கரமா வாய் செவரால் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதே மதன் கௌரி, இதே விஜய் ஒரு காலேஜ் பிரின்சிபலாக இருந்து அவர் இப்படி என்கொயரி பண்ணி ஒரு பொண்ணு அல்லது ஒரு பையன் இறந்து போயிட்டா உடனே அவர் என்ன சொல்வார் தெரியுமா? அண்ணா செஞ்சது ரொம்ப சரி, அவர் காலேஜ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் ஆக்ஷன் எடுத்திருக்காரு. இந்த காலத்துல நம்ம எல்லாம் படிக்க வந்திருக்கோம், லவ் பண்றது ரொம்ப தப்புன்னு விஜய்க்கு அவர் அப்படியே சொம்பு தூக்கி இருப்பாரு. சோ எல்லா யூடியூபர்ஸ் சொல்றதை கண்மூடித்தனமா நம்பாதீங்க, உண்மையை அலசி ஆராய்ச்சி முடிவு பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த அஞ்சா காலேஜோட ப்ரொஃபைல் பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களா இல்லையா நம்ம பார்ப்போம். Dear teachers and professors, don't feel trouble for typing your school question papers and study materials. We provide online DTP services for reducing your hard work in Hindi, Tamil, Malayalam, and English languages in your favorite fonts, like public exam question papers to make our students feel appear in public exams, and relief from headache, back pain, and eye pain. After contacting us, you no need suffer. Feel relaxed, comfortable, and no pain. Now you can spend time with your family. Now everything through online. Feel comfortable and relax. Okay. Get ready for apply your orders. Talk to us. Sri Lakshmi Graphics. WhatsApp number +91 97916242262. Email srilakshmi@gmail.com. Thank you for watching this advertisement. கந்தக பூமியான சிவகாசிக்கு எத்தனையோ பாரம்பரிய அடையாளங்கள் உண்டு. அதுல பிரதான அடையாளம் பாத்தீங்கன்னா பட்டாசுகள், தீப்பெட்டி தொழிற்சாலைகள், பிரிண்டிங் ஒர்க்ஸ், சிவகாசி மாரியம்மன் கோவில், சிவன் கோவில், பத்திரகாளியம்மன் கோவில், பங்குனி பொங்கல் திருவிழா, ஒவ்வொரு வருஷமும் மே மாசம் நடக்கிற நாடாறு உறவின் முறை பண்டு பொற்காட்சி. இந்த பிரதான அடையாளங்களுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய சிவகாசியோட அடையாளம் தான் அஞ்சா காலேஜ் சொல்லப்படக்கூடிய ஐயர் நாடார் ஜானகி அம்மாள் காலேஜ். 1963 வருஷம் ஐயர் நாடார் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த காலேஜ் யூஜிசின்னு சொல்லப்படக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுடைய தன்னாட்சி அமைப்பான NAAC அப்படிங்கிற நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சிலால 2006 ஏ கிரேட் அந்தஸ்து பெற்றது மட்டுமில்லாம 2020 யூஜிசினால காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ்ங்கிற சிறப்பு அங்கீகாரத்தை பெற்றதா இந்த அஞ்சா காலேஜ் சொல்லக்கூடிய ஐயனாடா ஜானகி அம்மாள் காலேஜ். இந்த காலேஜுக்குள்ள ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல இப்பதான் இந்த காலேஜ்ல முதல் தடவையா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக்கை நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு காலேஜ். இந்த காலேஜ்ல நீங்க ராகிங் பார்க்கவே முடியாது, எந்த பசங்களும் ரொம்ப ஆட்டம் போட்டு நீங்க பார்க்க முடியாது. இதுவரைக்கும் எந்த ஒரு செக்சுவல் ஹராஸ்மெண்ட் யாருக்குமே நடந்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு காலேஜ் தான் அஞ்சா காலேஜ். பசங்க கொஞ்சம் வாழை தூக்குனாலும் ஒரேடியா கட் பண்ணிடுவாங்க. மதன் கௌரி மாதிரி தற்கொலை பசங்களுக்கு இந்த காலேஜ் கண்டிப்பா செட் ஆகாது. அதனால தான் அவர் இந்த காலேஜை பத்தி ரொம்ப மோசமா பேசியிருந்தாரு. இந்த காலேஜ்ல மாணவர்கள் யூனியனும் கிடையாது, மாணவர்களுக்கு எந்த அசோசியேஷனும் கிடையாது, எந்த யூனியன் எலெக்ஷனும் கிடையாது. மாணவ மாணவிகளுக்கு மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல வேலை பார்த்த லெக்சரர்கள், ப்ரொஃபசர்களுக்கும் பாதுகாப்பான ஒரு காலேஜ் தான் இந்த அஞ்சா காலேஜ். இந்த காலேஜ் பசங்க மற்ற காலேஜ் பசங்க மாதிரி கிளாஸ்ல கர்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, கிளாஸ்ல கத்த மாட்டான், ஆட மாட்டான், அடங்கி போய் உட்கார்ந்துருப்பான். தேவையில்லாம இவன் பிரச்சனை பண்ணானா ப்ரொஃபசர் நாங்க கையில ஒரு அட்டெண்டன்ஸ் புக் வச்சுக்கிட்டே இருப்போம். உடனே அவனோட ரோல் நம்பர் அந்த அட்டெண்டன்ஸ் நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஆபீஸ்ல சேகர்னு ஒரு சார் இருப்பாரு, அவர்கிட்ட அட்டெண்டன்ஸ் நோட்டை கொடுத்துருவோம் நாங்க. உடனே நேரா அந்த பையனோட வீட்டுக்கு அவனோட பேரண்ட்ஸுக்கு லெட்டர் போயிடும், உங்க பையன் இந்த பீரியட்ல இத்தனை மணிக்கு கிளாஸ்ல இல்ல,
இல்லைன்னா இந்த கிளாஸ்ல அவன் ப்ராப்ளம் பண்ணியிருக்காரு நேரா ரிப்போர்ட் பேரண்ட்ஸுக்கு போயிடும். அதனால தான் சிவகாசியில் ஐயனான ஜானகி அம்மாள் காலேஜினால இவ்வளவு வருஷங்கள் தாக்கு பிடிக்க முடியுது. அதுக்கு காரணம் பேரண்ட்ஸனுடைய நம்பிக்கை. அஞ்சா காலேஜில் என் பையன் என் பொண்ணை சேர்த்தா அவங்க நல்லா படிப்பாங்க, ஒரு நல்ல குடிப்பாங்கன்னா பெருமையோட வெளியே வருவாங்க. அதனால வருஷம் மே மாசம் பாத்தீங்கன்னா அட்மிஷன் ஒர்க் பாக்குற ஸ்டாஃப்களுக்கு கையே ஒடிஞ்சிடும். காலேஜ் பாத்தீங்கன்னா ஜெயின்னு திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கும். சிவகாசியில் இன்னொரு ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் இருக்கு, அது காளீஸ்வரி காலேஜ். அது காளீஸ்வரி குரூப் உடைய காலேஜ், இது ஐயன் குரூப் உடைய காலேஜ். இப்படி இவங்க டிசிப்ளின் மெயின்டைன் பண்றதுனாலதான் காலேஜ் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு நல்ல பெயரோட போயிட்டு இருக்கு. நீ என்னதான் சிவகாசிக்காரனா இருந்தாலும் நீ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கியா, நீ அஞ்சா காலேஜில் படிச்சிருந்தாதான் உனக்கு சொசைட்டில தனி மரியாதை. சிவகாசியில உன்னை மனுஷனா மதிப்பாங்க. வெளியில இன்டர்வியூ பண்ணினா உனக்கு இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த காலேஜோட நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னாலே கொஞ்சம் மற்ற காலேஜுகள் மாதிரி இல்லாம வித்தியாசமா இருக்கும். காலேஜ்ல 3 வருஷம் வேலை பார்த்தாலும் நான் சொல்றேன். முந்தைய 2007 வரைக்கும் இந்த காலேஜ் ஜென்ஸ் காலேஜ் மட்டும்தான். அப்பதான் செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா காலேஜ் கோ எஜுகேஷன் மாற ஆரம்பிக்குது 2007ல இருந்து. அப்ப காலேஜில் பில்டிங்ஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால 2 ஷிஃப்டா தான் நடக்கும். காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ரெகுலர் ஸ்காலர்ஸ் டே ஸ்காலர்ஸ் படிப்பாங்க. ஈவினிங்ல தான் செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸ் பசங்க வருவாங்க. பில்டிங் இன்னைக்கு அதிகமாக முதல்ல ஈவினிங் ஆரம்பிக்கப்பட்ட அந்த செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸ்கள் அப்புறம் மதியம் ஆகி அப்புறம் 10 மணி ஆகி இப்போ ரெகுலர் கிளாஸஸ் செல்ஃப் ஃபினான்ஸ் கிளாஸஸ் ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் அந்த காலேஜில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய பில்டிங் கட்டிட்டாங்க அந்த காலேஜில். அதே நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸோட ஒழுக்கத்தை தீவிரமாக கண்காணிச்சாங்க இந்த ஏஜே காலேஜ் பிரின்சிபல் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே நான் கண்கூட பார்த்தவன். நான் வேலை பார்த்த டைம் பிரின்சிபலா இருந்தவர் சேவக பாண்டிய சார். அவர் பிரின்சிபல் ஆபீஸை விட்டு ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாருன்னா காலேஜ் கேம்பஸ்ல கிளாஸுக்கு வெளியில தேவையில்லாம ஒரு காக்காவை கூட பார்க்க முடியாது. அவர் தூரத்துல வர்றதை பார்த்தாலே போதும் அவன் பேக் எடுத்துக்கிட்டு புக்ஸ் எடுத்துக்கிட்டு விழுந்துட்டு கிளாஸ்க்கு விடுவான். அவர் கிழக்கால கத்துனாருன்னா சவுண்டு மேற்கால வரைக்கும் கேட்கும். அதுக்கு முன்னால இருந்த பவுண்டராஜ் சார் அப்படிதான். அப்புறம் சேவா பண்ணிய சார் பாஸ்கரன் சார் வந்தாரு. அவர் நல்ல ஒரு ஜாலியான டைப் அண்ட் ஒரு சூப்பர் பிரின்சிபல் கூட. காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் எங்ககிட்ட எந்த அளவுக்கு ஜாலியா பேசுவாரோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நல்லா ஜாலியா பேசி நல்ல ஒரு இன்டராக்ட் ஆயிருந்தாரு. அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் காலேஜை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு பாஸ்கரன் சார். அதுக்கப்புறம் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பாண்டியராஜன் சார் வந்தாரு. இப்ப பிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல முந்தி ஹெச்ஓடியா இருந்த அசோக் சார் பிரின்சிபலா இருக்காரு. முதல்ல நான் காலேஜில் ஜாயின் பண்ணப்பெல்லாம் சின்ன பையன் நானு. அப்பெல்லாம் அந்த அசோக் சார் என்னை போட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருப்பாரு. இவர் நல்ல ஒரு ஜாலியான டைப் தான். அடுத்து அஞ்சா காலேஜோட மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு பையனும் பொண்ணு சரியான நேரத்துக்கு வரலன்னா அங்கே ஸ்ட்ரிக்டா பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த பீரியட் அல்லது ஆர் ஸ்டார்ட் பண்ண 10 நிமிஷத்துலயே ப்ரொஃபசர்ஸ் நாங்கள் அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். பையன் பொண்ணு வரலன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுக்கு லெட்டர் போயிடும். ஒரு பொண்ணு தப்பி தவறி கிளாஸுக்கு வரல இல்ல அந்த கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன்னா லெட்டர் நேரா அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு போயிடும். அதனால எந்த பையனும் பொண்ணும் கட்டடிக்க வாய்ப்பும் கிடையாது. அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் ரொம்ப வீக்கா இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான். எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. பையனோ பொண்ணோ யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா, அதாவது டீச்சர்ஸ் ரொம்ப கலாய்க்கிறது, ப்ரொஃபசர்களை பாடம் எடுக்க விடாம கத்திக்கிட்டே இருக்கிறது, பேசிக்கிட்டே இருக்கிறது, கிளாஸ்ல ஓவர் அட்ராசிட்டி பண்றது, இந்த மாதிரி இருந்தா முதல்ல நாங்க அந்த பையனுடைய டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்புறம் அந்த ஹெச்ஓடிகள் இந்த பையனை கூப்பிட்டு நல்லா வாணி பண்ண பிறகு அந்த பசங்க அப்படியே அடங்கிடுவாங்க. அதுலயும் மீறி சில வாள்கள் அடங்கலன்னா அடுத்த நேரா பிரின்சிபல் கிட்ட என்கொயரி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு விட்டுருவாங்க. ஆனா அதுக்காக அந்த காலேஜில் படிச்ச பசங்க ரொம்ப பயந்து தான் காலேஜுக்கு வருவாங்க. அவங்கள பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அப்படி நான் எந்த மாணவனும் மாணவிய மன உளைச்சலுக்கு ஆளாகி பரிதாபம் கிளாஸ்ல அழுது உட்கார்ந்துகிட்டு இருந்ததை நான் பார்த்ததே கிடையாது. எல்லாருமே நல்லா ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பில்டிங்ல பாத்தீங்கன்னா பாய்ஸுக்கு தனி ஸ்டெப்ஸ் உண்டு, கேர்ள்ஸுக்கு தனி ஸ்டெப்ஸ் இருக்கும். 2K கிட்ஸ்கள் வரைக்கும் ஏஜே காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரிக்ட்னஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. ரிலாக்ஸா போயிட்டு இருந்தாங்க. அடாவடி பண்ண பசங்க தான் ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அஞ்சா காலேஜில் அடாவடிக்கே அவ்வளவு பஞ்சாயத்துனா அப்புறம் யாராவது பையனோ பொண்ணோ காதலிக்கிறாங்கன்னு நியூஸ் கிடைச்சா போதும் உடனே பயங்கர என்கொயரி தான். ஏன்னா காலேஜ் மேனேஜ்மெண்ட் இதுக்கு முன்னால சந்திச்ச பிரச்சனைகள். அதனால காலேஜ் மேனேஜ்மெண்ட் அன்னைக்கு என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்த பசங்களையோ பொண்ணுங்களையோ காலேஜில் படிக்கிறத தவிர லவ் பண்றதை அனுமதிச்சால் பின்னாலே இவங்க வெளியில போய் கல்யாணம் பண்ணி அப்புறம் சண்டை போட்டு தங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ண கூடாதுன்னு ஆரம்பத்துல கட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த பையன்கள் அப்படித்தான் இருந்தாங்க. கொஞ்சம் லிபரலா சுதந்திரமா ஃப்ரீயா விட்டாங்க.
கொடுத்தா போதும். காலேஜ் வேற அவுட்டர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் ரோட்ல இருக்கா. பொண்ணு பையன் பொண்ணு 2 பேரும் காலேஜ்ல இருந்து ஸ்டாப்புக்கு வந்து பஸ்ல ஏறி எங்கேயாவது ஓடிடுறேன், இல்லன்னா பக்கத்துல ரிசர்வ் லைன்ல இருக்கிற ராசி தேட்டருக்கு போயிடுறேன். இதனால காலேஜுக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர் ஆகி அதனால தான் இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. காலேஜோட நெக்ஸ்ட் ரூல் என்ன பாத்தீங்கன்னா, பையனோ பொண்ணோ தொடர்ந்து அசைன்மெண்ட் எழுத மாட்டேங்கிறான், ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண மாட்டேங்கிறான்னா அதுக்கு என்கொயரி உண்டு, அப்பாலஜி லெட்டர் எழுதி வாங்குவாங்க. இந்த மாதிரி கடும் நடவடிக்கைகள்னாலதான் ஏஜே காலேஜ் பசங்க நல்லா கட்டுக்கோப்போட ஒழுக்கத்தோட படிச்சு வெளியில வந்தாங்க. ஆனா இப்போ உள்ள ஜென்சி கிட்டுகளுக்கு, சோசியல் மீடியா கிட்டுகளுக்கு இந்த ஐயனாடா ஜானகி அம்மாள் காலேஜ் ஒத்து வரல. அதான் இங்க பிரச்சனை ஆரம்பிச்சது. இது எல்லாமே நான் கண்கூட பார்த்த காட்சி. இங்க வேலை பார்க்கிற ப்ரொஃபசர்கள், மாணவ மாணவிகள் எந்த அளவுக்கு அருமையா பட்டை தீட்டப்படுகிறார்கள் ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொசைட்டில இன்டர்வியூ கேம்பஸ்ல கிடைக்கிற மதிப்பு மரியாதையுமே தனி. மொத்தத்துல சொல்ல போனா இந்த ஐயனாடா ஜானகி அம்மாள் காலேஜுங்கிற இந்த அஞ்சா காலேஜ் படிப்பை விட ஒழுக்கத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களை பட்டை தீட்டின ஒரு காலேஜா இருந்தது. ப்ரொஃபசர்கள் ஏதாவது ஒழுங்கீன நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் உடனே அவங்களை வீட்டுக்கு அனுப்புறது இதே அஞ்சா காலேஜ் தான். இந்த காலேஜில் பிரின்சிபலா வேலை பார்க்கறது அமெரிக்கால பிரசிடென்டா இருக்கிறத விட ரொம்ப கஷ்டமான வேலை. இதுவரைக்கும் நான் பார்த்த பிரின்சிபல் எல்லாருமே ஒரு நாளைக்கு காலையில மத்தியானம் 2 தடவை காலேஜ் ஃபுல்லா ரவுண்ட்ஸ் வருவாங்க. ஒரு ரவுண்ட்ஸ் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதனால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரத்துக்கு மேல ஆகும் 2 ரவுண்ட்ஸ் முடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இங்க காலேஜ் பிரின்சிபலுக்கு மட்டும் இல்லாம ஹெச்ஓடி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அசோசியேட் ப்ரொஃபசர் எல்லாருமே காலையில 9 மணிக்கு காலேஜுக்கு வந்துட்டாங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எல்லாருமே பிஸி தான். அகாடமிக் ஒர்க் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு டிபார்ட்மெண்டல் ஒர்க்கும் அதிகமா இருக்கும். ஏகப்பட்ட கெஸ்ட் லெக்சர்கள், அசோசியேஷன் மீட்டிங், டிபார்ட்மெண்ட் மீட்டிங், ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே எல்லாருமே அப்படியே பரபரப்பா ஓடிட்டே தான் இருக்கும். அதே நேரத்துல பாடம் எடுக்கும் போது பையன்கள் பொண்ணுங்களுடைய ஆட்டிடியூட் அங்க கேர்ஃபுல்லா கிளாஸ்ல வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த பையன் எந்த பொண்ணு கூட அதிகமான நேரம் பேசிக்கிட்டே இருக்கான், எந்த பொண்ணு எந்த பையன் கூட அதிகமா பேசிக்கிட்டே இருக்கா, காலேஜுக்குள்ள ஒருத்தர் அடிக்கடி பாத்துக்கிறாங்களா, இதெல்லாம் நாங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் கிளாஸ் எடுக்கணும். இது இந்த காலேஜ்ல முந்தி பிடிச்சே அப்படித்தான். அதனால தான் பேரண்ட்ஸுக்கு இந்த காலேஜ் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு பசங்க அந்த காலேஜுக்கு போறது ஏஜே பாலவாடி ஸ்கூல். ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலேஜ்ல பசங்களோ பொண்ணுங்களோ படிக்கும் போது எவ்வளவு அகாடமிக் லோடு ரொம்ப அதிகமா இருந்தாலும் யாரும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி கிளாஸ்ல ரொம்ப பரிதாபமா உட்காந்து பார்த்ததே கிடையாது. இந்த வாரம் புதன்கிழமை நடக்கிற இன்டர்னல் அசஸ்மெண்ட் எக்ஸாம், மாடல் எக்ஸாம்ல மார்க் கம்மியா எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு சிறப்பு கவனம் கொடுக்கிறதுக்காக யூஜிசி ப்ரொவைட் பண்ற ஸ்பெஷல் ஃபண்ட் மூலமா நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸ் இந்த காலேஜ் டைம் தவிர, காலேஜ் ஹார்ஸ் தவிர மற்ற நேரங்களில் அந்த ப்ரொஃபசர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால ஆரம்பத்தில் 80களில் சிவகாசி வட்டாரத்தில் இருக்கிற மாணவர்கள் படிக்க வந்தது மட்டும் இல்லாம 2007 இது கோ எஜுகேஷன் காலேஜா மாதிரி பின்னால் அக்கம் பக்கத்து ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், விருதுநகர், அருப்புக்கோட்டையில இருந்து கூட மாணவ மாணவிகள் படிக்க வந்தாங்க. அவங்களுக்கு காலேஜில் ஹாஸ்டல் வசதிகள் நிறைய இருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த அஞ்சா காலேஜ் பத்தி கம்ப்ளீட்டா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல தெரிஞ்சிருக்கோம்னா அந்த காலேஜோடைய வெப்சைட் போய் பாருங்க, நல்லா தெரியும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த வீடியோட தம்புனையில சாட்டை யூடியூப் சேனல் துரைமுருகனோட படத்தையும் மதன் கௌரி படத்தையும் போட்டு இவங்க தான் முக்கியமா மாணவர்களை போராட்டத்துக்கு தூண்டுகிறார்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கை நான் போட்டிருந்தேன். ஏன்னா இந்த சம்பவம் பத்தி பயங்கர ஆதகமா பேசுறேன். இந்த 2 பேரும் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காங்க. அதுல முக்கியமான இந்த 2 பேர் காலேஜ் பிரின்சிபல் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராகத்தான் அதிகமா பேசுறாங்களே ஒழிய இந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணமான அந்த போட்டோ உள்ள வரைக்கும் போறதுக்கு காரணமான அந்த பிளாக் ஷீப் மேல சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு வார்த்தை கூட வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் மதன் கௌரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு காலேஜ்ல படிச்சிருந்தாராம். இவர் மேலே அன்னைக்கு டிசிப்ளின் கமிட்டினால ஏகப்பட்ட என்கொயரிகள் அட்டன் பண்ணிருக்காராம். அப்ப கிட்டத்தட்ட மதன் கௌரி காலேஜ்ல முன்னால ஒரு ரவுடியா தான் இருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். சோ இவர் கண்டிப்பா காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக தான் பேசுவாரு, ஒருதலை பட்சமா தான் பேசுவாரு. அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் ஒரு புரட்சிவாதி தான், அவரு மாணவர்களுக்கு ஆதரவா தான் பேசுவாங்க. இப்படி ஒரு பையனோ ஒரு பொண்ணோ காதலிக்க உரிமை இருக்கிறது, இவங்களை காதலிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமையும் அதிகாரமும் கிடையாது சொல்ற இவங்க கோவிலுக்குள்ள சாமி கும்பிட போற யாராவது சாமி கும்பிடுறதை விட்டுட்டு ஏதாவது பொண்ணு பின்னால நடந்தா அல்லது ஏதாவது பொண்ணு கூட கடலை போட்டுக்கிட்டு இருந்தா இது அவங்க நியாயம்னு ஒத்துக்கிடுவாங்களா? இந்த நிறுவனங்களும் கோவில் மாதிரி தானே. இந்த நிறுவனங்கள் அமைக்கப்பட்டது எல்லாரும் படிக்கிறதுக்கு தானே. படிக்க வந்த இடத்துல காதல் பத்தி பேசலாமா? இந்த 18 வயசுங்கிறது காதலிக்கிறதுக்கான சரியான வயசு கிடையாது. படிப்பெல்லாம் முடிஞ்சு நல்லா வேலை
வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சு மெச்சூர்ட் ஆன பிறகு காதலிக்கிற காதல் உண்மையான காதலா இருக்கும். இப்படி இந்த மாதிரி அடல்சன்ஸ் வயசுல காதலிக்கிற ஆரம்பிக்கிற இவங்க தான் பின்னால் ஆசையா 60 நாள் மோகம் 30 நாள்ங்கிற மாதிரி அந்த காதல் தீர்ந்து அந்த கல்யாண வாழ்க்கையை கசந்து கடைசியில அடிதடி சண்டையாகி கோர்ட் வரையும் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் தடுத்து இந்த பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக தான் எல்லா கல்வி நிறுவனங்களையும் காதலை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சென்னை மாதிரி பெரு நகரங்கள்ல அப்படி கிடையாது. அவங்களுக்கு மாணவர்களோட ஒழுக்கத்தை பத்தி அக்கறை கிடையாது. இப்படி மாணவர்களும் காதலிக்கலாம், மாணவர்களுடைய காதலை தடை செய்யறதுக்கு பேரண்ட்ஸுக்கு உரிமை கிடையாது, காலேஜ் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட்டுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்ற இவங்க படிக்க வந்த இடத்துல காதலிக்கிறது தப்பே கிடையாது, காதலிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறதுன்னு சொல்ற இவங்களோட நிறுவனத்துல ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு மதன் கௌரி நிறுவனத்துல மதன் கௌரி ஆபீஸ்ல ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதே மதன் கௌரி தன்னுடைய ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒருத்தர் ஆபீஸ் டயத்துல சரியா வேலை பார்க்காம எப்போ ஆபீஸ்ல பொண்ணுங்க கூட கடலை போட்டுக்கிட்டு எப்பவுமே ஆபீஸ்க்கு வெளியில பொண்ணுங்க கூட சுத்தி ஆபீஸ் வேலையை பார்க்காம இருந்தா இந்த மதன் கௌரி இப்படிதான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரா? அதான் நான் கேக்குறேன். இவங்க போராட்டம் பண்றது சோலையரானுடைய மரணத்துக்காக தான், அது தப்பே கிடையாது. இல்ல மாணவர்கள் என்ன பண்ணணும், இவங்க சொல்லட்டும் எங்க மதன் கௌரி ஆனாதான் படிப்பை விட காதல் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு, அதனால அவர்தான் நாங்க இனிமே நாங்க ஃபாலோ பண்ணுவோம், இனிமே எங்களுக்கு காதல் வேணும், படிப்பை விட எங்களுக்கு காதல் தான் முக்கியம்ங்கிறவங்க தயவு செய்து இனிமே காலேஜில் படிக்கும் போது ஏதாவது காதல்ல விழுந்துட்டாங்கன்னா உடனே பிரின்சிபல் கிட்ட போய் சார் we are suffering from love so we want to relieve from this college please grant me TC அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா டிசியை வாங்கிட்டு வெளியில போலாம். எதுக்கு காலேஜ்ல 3 வருஷம் வரை வெயிட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கணும்? காலேஜ் எக்ஸாம் எல்லாமே அரியர் இல்லாம பாஸ் பண்ணணும். ஏதாவது இன்டர்வியூல செலக்ட் ஆகி வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி காலம் ஃபுல்லா காப்பாற்றணும். அதுக்கு இருக்கு இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு நேரா இப்பவே காலேஜ் படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு டிசியை வாங்கிட்டு வெளியில போய் அந்த பொண்ணு கூட ஊர் ஃபுல்லா சுத்தி இன்ஸ்டா ரீல் அது இதுன்னு போட்டு நிறைய காசு சம்பாதிக்கலாமே. எதுக்கு காலேஜ் உள்ள இருந்து லவ் பண்ணிக்கிட்டு காலேஜ் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இதான் எல்லா காலேஜ் மேனேஜ்மெண்ட்கள் கேட்கிற கேள்விகள். இப்போ உங்களுக்கு முன்னால 2 தரப்பு காட்சிகளையும் வச்சாச்சு. இப்ப யார் மேலதான் தப்பு? தன்னுடைய பிறந்த நாளுக்கு அப்பா இல்லாத சூழ்நிலையிலையும் தன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு தன்னை வளர்த்த ஆளாக்கணும் தன்னுடைய அம்மாவுடைய போட்டோ வைக்காம தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போட்டோவை இன்ஸ்டா ஸ்டோரியில வச்ச ராணியோடைய தப்பா? அந்த ஸ்டோரியை தன்னுடைய நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க நம்பி தன்னுடைய சில காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணது சோலை ராணியோடைய தப்பா? பிரின்சிபல் என்கொயர் பண்ணும் போதே சார் இது காலேஜ் கேம்பஸ்ல எடுக்கப்பட்ட போட்டோ கிடையாதுன்னு அடிச்சு ஸ்ட்ராங்கா சொல்லாம சோலை ராணியோடைய தப்பான்னு தெரியல. சோலை ராணி அடிச்சு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம், அந்த நேரத்தில் அவங்க பயந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. சோலை ராணிக்கு காலேஜில் ஜாயின் பண்ணும் போதே காலேஜுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பழமைவாதத்தை பின்பற்றுகிற காலேஜ். இந்த காலேஜில் பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசுறதே அலோவ் பண்ண மாட்டாங்க, இங்க காதலுக்கும் அனுமதி கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த காலேஜில் சேர்றாங்க. அப்படி தெரியாம யாராவது சேர்ந்தா ஒவ்வொரு ஜூன் மாசமும் காலேஜ் ஆரம்பிக்கும் போது காலேஜ் ஆடிட்டோரியத்துல எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க. அப்ப பிரின்சிபல் ஹெச்ஓடி வரைக்கும் எல்லாருமே காலேஜ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாணவர்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லி மாணவர்கள் காலேஜில் எப்படி பிஹேவ் பண்ணணும், பிரின்சிபல் கிட்ட ஹெச்ஓடி கிட்ட ப்ரொஃபசர்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும், காலேஜில் என்ன பண்ணனாலும் தப்பு, என்னெல்லாம் தப்பு பண்ணா என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட், இது எல்லாமே அந்த செமினார்ல எல்லாத்தையும் தெளிவா சொல்லி கொடுத்துருவாங்க. காலேஜில் இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் சோலை ராணி இதையே அப்படியே ஃபாலோ பண்ணாம இன்ஸ்டால அப்படி ஒரு ஸ்டோரி போட்டாங்கன்னு தெரியல. அதே தன்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏன் இவ்வளவு அப்பாவி தரமா ஷேர் பண்ணாங்கன்னு தெரியல. இதுக்கெல்லாம் ஆரம்ப காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஷீப். இந்த பிளாக் ஷிப்னால சோலை ராணி எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்கன்னு அவங்க சூசைட் பண்றதுக்கு முன்னாடி தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்புற மெசேஜை வாட்சி பார்க்கும் போது நமக்கே அழுகை வருது. இந்த மெசேஜ் படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும் தப்பு எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு. சோலை ராணி இந்த மெசேஜில் தன்னை என்கொயர் பண்ண பிரின்சிபல் ஹெச்ஓடி பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் முன்னவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும். அடுத்து அந்த பிளாக் ஷிப் யாரும் தெரியாதனால அந்த பொண்ணு பேரே இந்த சோலை ராணி எழுதவே இல்லை. ஆனா அந்த மேட்டரை பிரின்சிபல் ஹெச்ஓடி வரைக்கும் கொண்டு போன மணிமாறனுடைய பேர் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் மாறன் சும்மா விடாதீங்கன்னு தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க சோலை ராணி. உண்மைக்கே அந்த பொண்ணுலாம் ரொம்ப பாவங்க. சோலை ராணி கூட நல்லா பழகிட்டு அவ ஒரு நல்ல பையனை லவ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பொறுக்க முடியாம பொறாமையில வயிறு எரிஞ்சு அவங்க எடுத்த பிரைவேட் போட்டோவை முதல்ல ஹெச்ஓடி கிட்ட போட்டு கொடுத்து அந்த மேட்ரு
சால்வ் ஆனாலும் அப்படியும் பொறுக்க முடியாம மணிமாறன் மூலமா பிரின்சிபல் வரைக்கும் இந்த மேட்டரை கொண்டு போக சொல்லி மணிமாறனை தூண்டி விட்ட அந்த பிளாக் ஷீப், அந்த கருப்பு பெண்ணாடு தான் இந்த சம்பவத்துல முதல் குற்றவாளி. காலேஜுக்கு வெளியில ஸ்ட்ரைக் நடத்துற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேர் மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்க சொல்றாங்க. ஒன்னு பிரின்சிபல், ரெண்டாவது அந்த ஹெச்ஓடி, மூணாவது சோலைராணி பத்தி மோசமா கமெண்ட் பண்ண ஒரு லேடி ப்ரொஃபசர், நாலாவது மணிமாறன். அப்ப ஏன் இந்த மாணவர்கள் அந்த கருப்பு பெண்ணாடு மேல தன்னுடைய டார்கெட்டை வைக்கவே இல்லை? ஏன்னா மதன் கௌரி மாதிரி இந்த தற்கூரி முன்னாள் மாணவர்கள் தான் மாணவர்கள் சார்பாக மட்டும்தான் பேசுறாங்க. அந்த பிளாக் ஷீட் மாணவி பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. இவங்க தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கு தூண்டி விட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரைக்கினுடைய நிலவரத்தை பார்த்தாலே தெரியுது. இந்த ஸ்ட்ரைக்கு ஆயுள் காலம் கொஞ்ச நாள் தான். ஏன்னா ஏஜே காலேஜுக்கும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்குமான ஒரு முன்னாள் திருமண உறவு பத்தி உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால இந்த ஸ்ட்ரைக் ரொம்ப நாள் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஆனா எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் 2 தரப்புல உள்ள நியாயங்கள் தவறுகள் பார்த்தா பேசுவோம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்துல முதல் குற்றவாளி சோலைராணியை தற்கொலைக்கு தூண்டி விட்ட முதல் குற்றவாளியான அந்த பிளாக் ஷீப் தான். 2வது குற்றவாளி மணிமாறன், 3வது குற்றவாளிகள் பாத்தீங்கன்னா காலேஜ் பிரின்சிபல் அண்ட் ஹெச்ஓடி, 4வது குற்றவாளி சோலைராணியை பத்தி மோசமா கமெண்ட் பண்ண அந்த லேடி ப்ரொஃபசர். இங்க காலேஜ் பிரின்சிபல் அண்ட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்த ரூல்ஸ் வந்து கரெக்ட் தான். இவங்க எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணிருக்காங்கன்னா, காலேஜுக்குள்ளே காதல் பண்ற இவங்களுக்கு காதலை பத்தி அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா இவங்க இருக்கிறது அடல்ட்ஸ் ஏஜ். இந்த வயசுல இவங்களுக்கு உண்மையான காதலை பத்தியும் தெரியாது, இவங்களுக்கு மெச்சூரிட்டியும் கிடையாது. இப்போ உள்ள காதல உண்மையான காதல் கிடையாது, இதெல்லாம் காமம் சார்ந்த காதல். இந்த மாதிரி காதல்கள் தொடங்குற இடம் காலேஜா இருக்கலாம், ஆனா இந்த காதல்கள் போற ரூட் ஒண்ணு லாட்ஜா இருக்கும். அப்படியே இந்த காதல் முடிகிற இடம் ஒண்ணு சுடுகாடா இருக்கும், இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கோர்ட்டா இருக்கும். இதெல்லாம் அன்னைக்கே யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி காலேஜுகள்ல கல்லூரிகள்ல காதலுக்கு அனுமதி கிடையாதுன்னு இன்னைக்கு உள்ள 2K கிஸ்கள் ஜென்சி கிஸ்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கே இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் இப்ப ரீசெண்டா மணப்பாறையில் நடந்த சம்பவம். தன்னோட காதலை தட்டி கேட்டு திட்டு தன்னோட அப்பாவை தன்னோட காதலன் கூட சேர்ந்து ஒரு 15 வயசு பொண்ணு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. சோ இப்போ உள்ள ஜென்சி கிஸ்களோட காதல்லாம் ஒரு டாக்ஸிக் அண்ட் வெறித்தனமான காதலா தான் இருக்கு. இந்த மாதிரி சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது அஞ்சா காலேஜ் மாதிரியான காலேஜோட மேனேஜ்மெண்ட்டுகள் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தது தப்பே கிடையாதுன்னு தோணுது. ஆனா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விதத்துல தான் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாம கோட்டை விட்டாங்க. முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல பிரின்சிபல் காதுக்கு அந்த மேட்ரு போயிருந்ததுன்னா அவருக்கு ஹெச்ஓடி கூப்பிட்டு இது பொண்ணு மேட்ருமா, நீ அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு அப்பாலஜி லெட்டர் வாங்கி இந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு நான் அவர் விட்டுருக்கலாம். இல்ல ஹெச்ஓடியாவது சார் இந்த மேட்டரை நாங்க ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் லெவல்ல பேசி முடிச்சிட்டோம், நீங்களும் விட்டுக்கணும் பிரின்சிபலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம். இல்லன்னா அந்த ஹெச்ஓடி அம்மா சோலையராணியுடைய அம்மாவும் சோலையராணியும் பார்க்க வந்தப்ப நீங்க கிளம்புங்கம்மா நான் பாத்துக்கிறேன்னு சோலையராணியுடைய அம்மாவை அனுப்பி வச்சிருக்கலாம். இல்ல பிரின்சிபலாவது இந்த போட்டோ உண்மையிலேயே எங்க எடுக்கப்பட்டதுன்னு தீவிரமா அனலைஸ் பண்ணி நல்லா விசாரிச்சு இந்த போட்டோ எங்க கேம்பஸ்ல எடுக்கப்பட்டது கிடையாது, அதனால இதுக்கும் இந்த காலேஜுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இது அந்த பொண்ணுடைய தனிப்பட்ட விஷயம்னு முடிவெடுத்து அந்த போட்டோ அப்படியே டெலீட் பண்ணி விட்டுருக்கலாம். இப்படி ஒரு அநியாய மரணத்தை தடுப்பதற்கான 4 வாய்ப்புகள் இங்க இருந்தன. அதை எல்லாத்தையுமே இவங்க அருமையா கோட்டை விட்டுருக்காங்க. பிரின்சிபல் பாவம் நல்ல மனுஷன் தான், ஆனா அவர் ஏன் சுயமா முடிவு எடுக்காம அட்டெண்டர் மணிமாறன் பேச்செல்லாம் கேட்டு முடிவு பண்ணாருன்னு தெரியல. இது ஐயனாடா ஜானகி அம்மாள் காலேஜ் மட்டுமல்ல, இந்த விருதுநகர், திருநெல்வேலி, மதுரை மாவட்ட ஏகப்பட்ட காலேஜுகள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அதாவது காலேஜில் யாரையும் லவ் பண்ண அலோவ் பண்ண மாட்டோங்கிறாங்க. சோ இந்த மாதிரி காலேஜுகள் இனிமையாவது தங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போ உள்ள ஜெர்சி கிட்ஸ்கள் கிட்ட நீ காதலிக்கிறியா அப்ப ஒண்ணு பண்ணு, இங்க படிக்கிறத நிப்பாட்டிட்டு பேசாம டிசியை வாங்கிட்டு வெளியில போ, வெளியில போய் நீ என்ன கர்மாந்திரம் நீ பண்ணு, நாங்க ஒண்ணும் உன்னை கேட்க மாட்டோம். ஆனா காலேஜுக்குள்ள ஒண்ணுதே வச்சுக்கிடாது, அதை மீறி நீ பண்ணி நாங்க ஏதாவது சிவியர் ஆக்ஷன் எடுத்து நீ ஏதாவது பண்ணினீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாதுன்னு பசங்க கிட்ட இருந்தோ பொண்ணு கிட்ட இருந்தோ ஒரு லெட்டர் எழுதி வாங்குங்க. ஏன்னா இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸ்கள் கிறுக்கு பிடிச்சு அலையிறான். காதலுக்கு அம்மா அப்பாவே தடை போட்டாலும் அவங்கள போட்டு தள்ளிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்ச டாக்ஸிக் லவ் ஃபீலிங்ல தான் இவங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூட விவரமே இல்லாம இன்ஸ்டா மூலமா செலிபிரிட்டி ஆனவங்கள தான் ஹீரோ நினைச்சுக்கிட்டு அவங்க பின்னால சுத்திக்கிட்டு இருக்கு. சோ கடைசி அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த தவறு எங்க இருந்து ஆரம்பிச்சது, உண்மையான குற்றவாளிகள் யாரு. இதுல மதன் கௌரி மாதிரி ஏகப்பட்ட புரட்சிவாதிகள் இந்த காலேஜ் பசங்களுக்கு உண்மையா என்ன நடந்ததுன்னு சொல்லாம விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிற பேர்ல தற்கூரித்தனமா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஸ்ட்ரைக் பண்ற மாணவர்களுக்கு இனிமே தெரியுமா இவங்க லைஃப் என்ன ஆகும்.
இவங்க முதல்ல டிகிரியை முடிக்க முடியுமா? இப்படி இவங்க ஸ்ட்ரைக் பண்ணாலும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா? அதனால இந்த கேஸ் எப்படி போய் முடியும்னு இந்த மாணவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. சோ இந்த மாணவர்கள் முதல்ல போராட்டம் செய்யப்பட வேண்டியது முதல்ல அந்த கல்லூரி மாணவியான அந்த பிளாக் ஷீப்பை கைது பண்ணுங்கன்னு தான். அதுக்கப்புறம் மத்தவங்க ஆக்ஷன் எடுக்கிற பத்தி யோசிக்கலாம். சோ இந்த சம்பவத்தை பத்தி அவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அப்பாவி பெண்ணான சோலைராணியுடைய மரணத்துக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். தவறு செய்த அந்த பிளாக் ஷீப் உட்பட அனைவரும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா குற்றம் செய்யறவங்களை விட குற்றம் செய்ய தூண்டுபவர்கள் தான் முதல் குற்றவாளிகள் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. முடிஞ்ச நம்ம வீடியோக்கு கைட் பண்ணிருங்க. இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு பொதுவா பேசுவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரெண்ட்ஸ், ஜெய் ஹிந்த்.